பொதுமக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மாற்றத்திற்கான கூறு. நான் உங்கள் கண்ணன் கடந்தையார். 2026 தேர்தல் களம் நெருங்கிவிட்டது. இன்னும் 20 நாட்கள் தான் உள்ளது. இந்த 5 வருடங்கள் நாம் என்னென்ன இன்னல்கள் பட்டோம், என்னென்ன துன்பப்பட்டோம், நம்மை எவ்வளவு ஏளனமாக இந்த திமுகவினர் பார்த்தார்கள் என்பதை மக்கள் அனைவரும் அறிவர். நம்ம ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் அதிகப்படியான முந்திரி விவசாயங்கள் தான் நம்ம அதிகமாக இருக்கோம். நமக்கு கொடுத்த வாக்குறுதி என்னன்னு கேட்டிங்கன்னா, முந்திரி ஆராய்ச்சி நிலையம் அமைக்கப்படும்னு சொன்னாங்க. இது வரைக்கும் அதுக்கான ஒரு சின்ன செங்கலை கூட எடுத்து வைக்கல இந்த திராவிட மாடல் அரசாங்கம். இந்த 5 வருடம் செய்யாதத இதுக்கு மேலே நீங்கள் வந்து செய்ய போகிறீங்களா? வாக்குறுதி என்னன்னு கேட்டிங்கன்னா, தொழில் வளர்ச்சி, அதாவது வேலைவாய்ப்பு இல்லாத இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கப்படும் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க. ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் முதல்வர் வந்தார். ஜெயங்கொண்டத்தில் ஒரு செங்கல் எடுத்து வச்சார். செங்கல் எடுத்து வச்சுட்டு போயிட்டாப்புல. அதாவது சிப்கார்டு கொண்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த சிப்கார்டு எங்கே இருக்குதுன்னு நாங்களும் தேடி பார்க்குறோம். ஆனால் கிடைக்கல. ரெஸ்யூம் மட்டும் ரெடி பண்ணி எல்லோரும் வீட்டில் பத்திரமா வச்சுருக்கோம். இப்படி பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை இன்னும் எந்த அளவுக்கு ஏமாற்ற முடியுமோ ஏமாற்றி வச்சுருக்கீங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சட்டமன்ற உறுப்பினர், இந்த சோழ தேசம் எப்பவுமே ஒரு ஆன்மீகம் சார்ந்த பூமி, பல மன்னர்கள் ஆட்சி செய்த பூமி. பார்த்திங்கன்னா மக்கள் வந்து அனைவரும் கடவுள் விருப்பப்படுறாங்க. கடவுளை தேடி செல்லக்கூடிய அதிகப்படியான கடவுளை வணங்கக்கூடிய மக்கள் இருக்கும் பகுதி இந்த பகுதி. அப்படிப்பட்ட இந்த பகுதியில் திராவிட கழகம் என்னும் இந்து மறுப்பு கொள்கை கடைபிடிக்கக்கூடிய ஒரு இயக்கத்தை கூட்டிக்கிட்டு வந்து அந்த இயக்கத்தை வச்சு ஒரு மீட்டிங் நடத்துனாங்க. அதாவது இந்த சட்டமன்ற உறுப்பினர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அதுவும் இந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இந்து மத வெறுப்பு பிரச்சாரத்தை ஒரு மேடையில் ஏறி பேசுகிறாருன்னா இதெல்லாம் எவ்வளோ கேவலங்க. இப்போ இந்த மக்களை எந்த அளவுக்கு நீங்கள் வந்து கேவலமாக வந்து மதிக்கிறீங்க? மக்களுக்கு என்ன மரியாதை கொடுத்துருக்கீங்க நீங்கள்? அதிகப்படியான ஒரு மக்கள் விரும்பக்கூடிய ஒரு இந்து மத கொள்கையை நீங்கள் அவமானப்படுத்தியிருக்கீங்க. எந்த மூஞ்சை வச்சுட்டு நீங்கள் வந்து இப்போ ஓட்டு கேட்பீங்க? உதாரணத்துக்கு சொல்லணும்னா, எங்கள் ஊர் கோவில் கட்டுமான பணிக்காக உங்கள்கிட்ட வந்து ஒரு நன்கொடைக்காக கேட்டு வந்தபோது என்ன நீங்கள் சொன்ன வார்த்தை என்ன? என்னிடம் பணம் இல்லைன்னு சொல்லியிருந்தால் கூட எங்களுக்கு அந்த ஒரு பெரிய பாதிச்சு இருக்காது. ஆனால் நீங்கள் சொன்ன வார்த்தை, கல்லுக்கெல்லாம் நான் காசு கொடுக்க மாட்டேன். இப்போ எந்த தைரியத்தில் அந்த கல்லுக்கிட்ட வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க? நாங்கள் கல்லை வணங்குறவங்க தான். உங்களுக்கு அது கல், எங்களுக்கு அது கடவுள், எங்களுடைய முன்னோர்கள், எங்களோட வழிபாடு. உங்களுக்காக எங்கள் வழிபாட்டை விட முடியாது. இப்படி பெரும்பான்மை இந்து மக்கள் வாழக்கூடிய இந்த பகுதியில் தொடர்ந்து இந்து மக்களை வஞ்சிக்கும் இந்த திமுக சட்டமன்ற உறுப்பினரை இந்த முறை அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடிக்க வேண்டும் என்று இந்து மக்களை நான் கேட்டுக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஏன் என்டிஏவுக்கு வாக்கு அளிக்க வேண்டும், நம்ம ஏன் மாம்பழம் சின்னத்துக்கு வாக்கு அளிக்க வேண்டும் என்பதைக்கும் நான் ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, அரியலூருக்கு மருத்துவக் கல்லூரி நீண்ட நாள் நம்ம கனவாக இருந்துச்சு. நமக்கு ஏதாவது ஒரு அவசரம், ஒரு ஹார்ட் பேஷண்ட்டோ, ஒரு விஷக்கடியோ, ஒரு சில நோய்களுக்கு நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னா அதுக்கு முன்னே பார்த்திங்கன்னா தஞ்சாவூருக்கோ திருச்சிக்கோ இல்லை கும்பகோணத்துக்கோ தான் நம்ம போவோம். கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் நம்ம ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி ஒரு சூழல் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு சூழலை நம்ம என்டிஏ கவர்மெண்ட்டை வந்து மாற்றி இந்த ஏரியாவிலையும் நமக்காக ஒரு மருத்துவக் கல்லூரி ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, விவசாயிகள் ஊக்கத்தொகை, அதாவது விவசாயிகளுக்காக வருடந்தோறும் 6000 ரூபா வங்கி கணக்கில் தொடர்ந்து போட்டுட்ருக்காங்க. இன்னும் மக்களுக்கு பயன் தரக்கூடிய
பல எண்ணற்ற திட்டங்களை நமது தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மக்களுக்கு தொடர்ந்து செய்திருக்கிறது, இன்னும் செய்ய காத்திருக்கிறது. அதற்காக நாம் ஒரு வாய்ப்பினை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வழங்க வேண்டும். ஆட்சி கட்டளையிலிருந்து இந்த திமுக எனும் தீய சக்தியை அப்புறப்படுத்த வேண்டும் என மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள். நிச்சயம் இந்த முறை திமுக தோல்வி என்பது உறுதி. இனி உங்களுக்கு நிரந்தர தோல்வியை மட்டுமே மக்கள் அளிப்பார்கள் என்ற வாக்குறுதியை நான் இந்த நேரத்தில் அளிக்க விரும்புகிறேன். இன்னும் பல எண்ணற்ற தகவல்களை தொடர்ந்து உங்களுக்காக தர காத்திருக்கிறேன். உங்கள் ஆதரவுக்கு நன்றி. வணக்கம்.